Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சட்டமன்ற தேர்தல் முடிவை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி, முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையிலான அணி என அதிமுக இரண்டாக பிளவுபட்டுள்ளது. இந்த சூழலில் முதல்வர் விஜயின் தவேக அரசு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு கடந்த 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் CV சண்முகம் தலைமையிலான MLAக்கள் 25 பேர் முதல்வர் விஜயின் தவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதேபோல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 MLAக்கள் தவேக அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். தனது உத்தரவை மீறி வாக்களித்ததால் CV சண்முகம், விஜயபாஸ்கர், SP வேலுமணி உள்ளிட்ட 26 பேரின் மாவட்ட செயலாளர் பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கி உத்தரவிட்டார். மேலும் அவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்தும் உத்தரவிட்டார். அந்த வகையில் அதிமுகவில் தர்மபுரி மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதிதாக 2 மாவட்ட செயலாளர்களை நியமித்துள்ளார். மேற்கு மாவட்ட செயலாளராக TR அன்பழகன், கிழக்கு மாவட்ட செயலாளராக மருத்துவர் அசோகன் ஆகியோரை அறிவித்துள்ளார். இந்த நிலையில் புதிதாக அறிவிக்கப்பட்ட 2 மாவட்ட செயலாளர்களும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்காரம் முன்னிலையில் ஊர்வலமாக அதிமுக தொண்டர்களுடன் சென்று மாவட்ட கட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள MGR மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது 2 மாவட்ட செயலாளர்களையும் அறிமுகப்படுத்திய கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் பேசும்போது அரூர் சட்டமன்ற தனி தொகுதி MLAவான சம்பத்குமாருக்கு 10 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் அதையும் மீறி சம்பத்குமார் நம்முடன் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் KP அன்பழகன் அரசியல் வியாபாரியாக மாறிவிட்டார் என்று குற்றம் சாட்டினார். இது தற்போது தர்மபுரி மாவட்டத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. எடப்பாடி அவருடைய பாராட்டுக்குரிய செயல்களால் தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராக சகோதரர் TR அன்பழகன், தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக டாக்டர் அசோகன் ஆகியோர் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து கழக பணியை துவங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் சம்பத்குமார் அவர்களே, அமைச்சரவையில் 10 ஆண்டு காலம் பணியாற்றியவருமான சகோதரர் KP அன்பழகன் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அளித்து புரட்சி கழக தமிழர் எடப்பாடிகளையும் இந்த கழகத்தையும் பிரிந்து சென்ற காரணத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடைவெளியை பூர்த்தி செய்ய வேண்டும், கழகப்பணி செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலேயே தருமபுரி மாவட்ட கழக அமைப்பை 2ஆக பிரித்து மேற்கு மாவட்டத்திற்கு சகோதரர் TR அன்பழகன் அவர்களையும், கிழக்கு மாவட்ட கழகத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி டாக்டர் அசோகன் அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். இந்த இருவர்களுக்கும் நீங்கள்லாம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். சகோதரர் அன்பழகன் பேசிய நேரத்திலே 4 நூற்றாண்டு இடைவெளியிலே இன்றைக்கு சந்தித்து இந்த 4 நூற்றாண்டு இடைவெளிக்கு நானும் ஒரு காரணம் என்பதை இங்கே நான் சொல்லியாகிறேன். 2000 ஆண்டு அன்றைக்கு மாவட்ட கழகத்தில் இருந்த அண்ணன் KP முனுசாமி அவர்கள் கழக அமைப்பு செயலராக பணி உயர்வு செய்யப்பட்டது விளைவாக தருமபுரி மாவட்ட கழகம் அந்த அமைப்பு செயலாளர் பணி அந்த பணியிடம் காலியாக இருந்தது. அந்த நேரத்திலே அந்த இடத்தை நிரப்புவதற்காக அன்றைக்கு நாம் எதிர்கட்சி ஆக இருந்தோம். 2000 அன்றைக்கு கழக பணிகளை கவனித்தவர் சங்கரலிங்கம் அவர்கள், புலவர் சங்கரலிங்கம் அவர்கள். அந்த நேரத்திலே அந்த பணியை நிரப்புகிற நேரத்திலே அந்த இடத்திற்கு இன்றைக்கு TR அன்பழகன், அன்றைக்கு R அன்பழகன் அவர்களை அந்த இடத்திற்கு நியமிக்கின்ற பணியெல்லாம் முடிவு பெற்று அறிவிக்கிற நேரத்திலே நான் ஒரு மாபெரும் தவறை செய்து
இந்த அன்பனுக்கு பதிலாக கேபி அன்பனை கொண்டு வந்து இந்த கழகத்துக்கு அன்றைக்கு நான் ஒரு துரோகத்தையும் செய்து விட்டேன், உங்கள் முன்னால் மன்னிப்பையும் கேட்கிறேன். அதன் விளைவாகத்தான் சுமார் 20 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்திலே மன்னராட்சி நடத்திக் கொண்டிருந்தார்கள். 26 ஆண்டு காலம் மன்னராட்சி சொன்னார்கள். அவர் இந்த கட்சியிலே அடியெடுத்து பொறுப்பு பெறுகிற நேரத்திலே சொன்னார்கள், 2001 அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்திலே ஒரு 60 லட்சம் கடன் இருக்கிறது, அது கழிந்தான் போது என்று சொன்னதை தான் நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். 60 லட்சம் கடன் எங்கே, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். அந்த தவறுகளுக்கு நான் ஒரு காரணத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அந்த தவறுகள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு 4 நூற்றாண்டை கடந்து அதே அன்பழகன் இன்றைக்கு உங்களிடத்தில் மாவட்ட கட்சிக்கு சோதனையான இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டு அனுபவித்துக் கொண்ட காலத்தையெல்லாம் அந்த கேபி அன்பன் அனுபவித்து சென்று விட்டார்கள். இன்றைக்கு கட்சி சோதனையான நேரத்திலே மீண்டும் இந்த கட்சியை தூக்கி நிறுத்தி மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.